குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில நீங்க டாக்டரேட், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போஸ்ட் டாக்டரேட் வாங்கிட்டு ஃபார்ச்சூன் 10 கம்பெனிஸ்ல நீங்க வேலை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சுவலா நீங்க ஒரு பொருளாதார மேதை, சரியா சொன்னா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து மனசுல வந்து இந்த ஆசோலேஷன் தொடர்ந்து இருந்தே இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஒரு 20ஸ்ல இருக்கிற பசங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் டெஃபினட்டா எனக்கு கிடையாது. அதை நான் அட்மிட் பண்ணிட்டே ஆகணும். புத்திசாலித்தனங்கிறது அவங்க சங்கீதத்தை சொல்லல, சம்பாதிக்கத்தை சொல்ல ரெண்டுத்துலையும் என்ன நிச்சயமா சங்கீதத்திலையும் சொல்றேன். அவளுக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்லி அவளுக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டுனா புரியும்னா எனக்கு அதை 6 வாட்டி சொல்லணும். காவா கந்தாவா என்னை அந்த கந்தாவான்னு நான் சொல்லும் போது நிஜமாவே உங்களுக்கு முருகர் வரா மாதிரி தெரிஞ்சதுன்னா அது உங்களுக்கு லைஃப் பூரா ஞாபகம். அந்த எமோஷன் நீங்க இருக்குங்கிறீங்களா? அந்த எமோஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தோன்றது. அவங்க எல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கணக்கே இல்லை. அவங்க வெறும் 1500 2000 வாங்கிட்டு விடி விடி பாடினவங்களாம் உண்டு. சரி, அது ஜனங்கள் இருந்தா இப்ப 8 மணி ஆச்சுன்னா 4 தடவை பண்ணாலும் கிளம்பிடுவா. ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். 8 மணிக்கு மேல வந்த கூட்டம் அப்படியே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. அது யாருமே எடுத்துப்பா. சிஸ்டமே தப்புன்னு தான் சொல்றேன். நான் வந்து இஃப் யூ டாக் அபவுட் ஆர்டிஸ்ட், உங்களால ஏன் அவனை உட்கார வைக்க முடியல? டிப்ளமேட்டிக்காவே பேசல. நீங்க சொல்லுங்க, எந்த ஃபீல்டுக்கு மார்க்கெட்டிங் தேவை? ஒரு ஃபீல்ட் சொல்லுங்க. சங்கீதத்துல வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. எந்த ஃபீல்டுல கம்மியா இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்காக ஒரு குற்றம் இன்னொரு குற்றம் நியாயம் ஆயிடுமா? நான் சொல்றது என்ன, நீங்க மியூசிக்கை பத்தி ஐசோலேட் பண்ணி பேசிட்டுனா அப்போ யூ ஹேவ் டு, நீங்க தானே மியூசிக்னு பேசுறேன், அப்போ the burden is on you to say இந்த ஃபீல்டு மாதிரி நீங்க ஏன் இருக்க மாட்டேன்னு நீங்க தானே சொல்லணும். இது ஒரு சித்தாந்தம் எனக்கு பிடிக்கல, இவன் இந்த மாநிலத்துல இந்த சித்தாந்தம் எனக்கு பிடிக்கலன்னா ஒன்ன மாதிரி இருக்கவ தானே அவனுக்கு ஓட் பண்ணியிருக்க. அப்ப யாரு தப்பு? சித்தாந்தம் வச்சுட்டு இருக்கிறவன் தப்பா, சித்தாந்தம் வச்சுட்டு இருக்கிறவன பவருக்கு கொண்டு வந்தவன் தப்பா? அரசியல் பேசுறீங்க. சங்கீதத்துலயும் அரசியல் இருக்கு, நான் சொல்றேன். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதை விட ஆத்ம திருப்தியை தருவது இசையே என்று அமெரிக்காவில் கை நிறைய டாலர்களை வாங்கிய வேலையை விட்டுவிட்டு ஒரு நல்ல மாலை வேளையில் சென்னைக்கு விமானம் ஏறியவரைத்தான் இன்று நாம் சந்திக்க போகிறோம். அற்புதமான ஒரு கலைஞர். கர்நாடக சங்கீத உலகில் டாப் 10 வித்தோர்களை எடுத்துக்கொண்டால் அதில் இவருக்கு ஒரு இடம் உண்டு. பாரம்பரிய சங்கீதமே உயர்வானது என்ற கட்சிக்கு சொந்தக்காரர். வாருங்கள், பாலக்காடு டாக்டர் ராம் பிரசாத் அவர்களை சந்திப்போம். வணக்கம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அயோத்தி பிராண பிரதிஷ்டா நடந்தது இல்ல, அதை ஒட்டி நீங்க வந்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி அது நிறைய கேட்டேன். 2 லைன் பாடலாமா? இந்த ராகம் வந்து அயோத்தியம். இது வந்து பந்தோராளி ராகத்தோட ஜன்யம். எப்படி வரும்னா சகமப நீ சா சா நீ தா பா மகரி சா. ராமனை காண வந்தோம் அயோத்தியில், ராமனை காண வந்தோம் அயோத்தியில், ராமனே காண வந்தோம். எங்கும் நிறைந்த பரந்தாமன் ராமன், எங்கும் நிறைந்த பரந்தாமன் ராமன், எங்கும் நிறைந்த பரந்தாமன் ராமன் உதித்த அயோத்தியில் மகிழ்ந்து விரைந்தோடி, ராமனே காண வந்தோம் அயோத்தியில், ராமனே. இந்த மாதிரி வரும். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ராமன் அயோத்தி அப்படின்னாலே இதுல ஒரு சின்ன ஒரு சர்ச்சை ஒண்ணு, நம்ம அதையும் இதோட சேர்த்து பேசிடுவோம். டிஎம் கிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு கச்சேரியில பாடிட்டே இருக்கும்போது கரகரப்பிரியால நடச்சிங்கிற ஒரு கீர்த்தனையை பாடுறார். பாடும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கீர்த்தனையோட அர்த்தம் என்னன்னா, நீ எவ்வளவு தூரம் நடந்து போய் அந்த ராமருடைய அயோத்தி சன்னதிக்கு போனாலும் அவர் தெரிய மாட்டாரு. காரணம், அவர் வந்து உன்னுடைய இதயத்துல இருக்கார். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லல, யாராசாமி சொல்றாரு அப்படின்னு கிண்டலா சொல்றாரு. இதை பத்தி கூட நீங்க வந்து பதிலுக்கு ஒரு இது போட்டிருந்தீங்க, உங்க சோசியல் மீடியால போட்டிருந்தீங்க. கிருஷ்ணா சொன்னது தப்புங்கிறீங்களா? அவர்
அவர் வந்து அது கிண்டலாக சொன்னாரா இல்லை நிஜமாக சொன்னாராங்கிறது வேற விஷயம். ம். அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்டை பார்த்தோம்னா கரெக்டாக இது திறக்கிற சமயத்தில் அதை சொல்லியிருக்காருன்னா, பாக்கி கீர்த்தனையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இதை மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காருன்னா நிஜமாவே இந்த கீர்த்தனையோட அர்த்தம் தான் மக்களுக்கு போய் சேரணுமா, ம். இல்லை கீர்த்தனையை பற்றி அவர் பேசினதை வந்து மற்றவா பேசணுமாங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி. ஏன்னா மற்ற கீர்த்தனையை பற்றி அவர் பேசினதா எனக்கு தெரியல. ஸோ இதை மாத்திரம் தான் அவர் பேசியிருக்கார். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் ஜாஸ்தி பேசினோம்னா கிட்டத்தட்ட வாழைப்பழத்தோல் இருக்கு, அதில் நம்ம எல்லாம் சேர்ந்து வழுக்கலாம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ம், ம். இருந்தாலும் நீங்கள் கேட்டுவிட்டு பாதி வழுக்க ஆரம்பிச்சிட்டோம், அதனால நான் முடிச்சு விடுறேன். அதாவது இந்த கீர்த்தனையை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் நமக்குள்ளதான் சுவாமி இருக்காங்கிறத. நம்ம வந்து எல்லாருமே பெரும்பாலும் குழந்தையிலேருந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி வளர்க்கறது தான். அப்படிதான் நானும் வளர்ந்துருக்கேன், நீங்களும் வளர்ந்துருப்பேன், என் குழந்தைகளும் அப்படிதான் வளர்றது. அவ்வளோ சுலபமான விஷயமா? ஒன்று, ம். அதாவது ஆனானப்பட்ட பக்திமானான தியாகராஜர் 24 மணி நேரமும் ராமரை பற்றியே நினைச்சுட்டு இருக்கவர். அவருக்கே உள்ளுக்குள்ள இருக்கிற ராமரை பார்க்கறதுக்கு நேம நிமிஷம் தேவைப்பட்டது, கோயில்கள் தேவைப்பட்டது, பூஜை தேவைப்பட்டது. ம். நானும் நீங்களும் சாதாரண மனுஷன். அதுலயும் சில பேர் வந்து நம்மளை பத்தி தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா சில நம்ம பேர். அந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப மெட்டீரியல் வேர்ல்டு, இதுல ஈகோ சென்ட்ரிக்கா வேற வாழ்ந்துட்டு இருக்கோம், நார்சிசிஸ்டா வேற வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் உன்னை பேசினா அதை 4 பேர் நான் பேசினேங்கிறதா சொல்லணும் அப்படின்னு. அப்படிப்பட்டவளுக்கு அவ்வளவு சீக்கிரம் ராமன் பார்த்துட முடியுமா? இல்ல அவ்வளவு தூரம் தியாகராஜரை பத்தி தெரிஞ்சவா அதே தியாகராஜர் தான் 1008 கணக்கான கீர்த்தனைகள் பண்ணியிருக்கார். அதையும் நம்ம ஃபாலோ பண்றோமா? சங்கீத ஞானமும் பக்தி வினாங்கிறோம். ஸோ அந்த பக்தியோட தான் இனிமேல் நம்ம வந்து எல்லாம் பாட போறோமா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் தான். 20s இருக்கிற சின்ன பசங்கள்லாம் கூட இதை வந்து ரொம்ப விமர்சையா எடுத்து பேசியிருக்கா. சில பேர் தான், ம். எக்கச்சக்க பேர் வந்து எனக்கு கால் பண்ணா, 20s and 30s இருக்கிறவா கால் பண்ணா, மெசேஜ் பண்ணா, அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் டர்னிங்காக இருந்தது. சரி. when they said அண்ணா நீங்க சொன்ன கான்டெக்ஸ்ட் இன்னும் எங்களுக்கு புரிஞ்சுது, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாய்ஸிங், எங்களால் டக்குன்னு பேச முடியல, ம். அதனால நீங்க பேசினதை வந்து கொஞ்சம் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பேசினா. பட் 1-2 பேர் வந்து சில பேர் சோஷியல் மீடியாலேயே போட்டிருந்தா அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. அவளும் முதல்ல அதை யோசிக்க வேண்டியது அவ்வளோ சுலபமான காரியமா? பக்திமார்கள், யோகிகள், ரிஷிகள் அவளுக்கெல்லாமே எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் தேவைப்பட்டது. எதுக்கு? டு ஃபைண்ட் த சுவாமி விதின் யூ. அப்படிப்பட்டவாளுக்கே இருக்கும் போது திடீர்னு நம்ம உட்காந்து நீங்க சுவாமி இருக்காரு, இது போறோம், பாக்கியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளோ சுலபமா எல்லாருக்கும் முடிச்சிருமாங்கிறது. அந்த ஞான நிலைக்கு நம்மளால அவ்வளவு ஈஸியா வர முடியாது. அவ்வளோ ஈஸியாவா? கஷ்டப்பட்டாலுமே வர முடியலையே நிறைய பேருக்கு. கிருஷ்ணாக்கு இது புரியாதா? தெரியலையே, அவர் எந்த கண்ணோட்டத்துல சொன்னதுங்கிறது தெரியலையே நமக்கு. ஆனா அந்த சமயத்துல சொன்னதுதான் வந்து கொஸ்டினபிளா இருக்கு. அதனால நிஜமாவே இந்த சமயத்துல அந்த தருணத்துல அதை சொன்னதுக்கு காரணம் அந்த கீர்த்தனை எக்ஸ்பிளைன் பண்றது தானா, இல்ல மோட்டிவ்ஸ் பியாண்ட் தட் இருந்ததா அப்படிங்கிறது. உங்க கேரியரோட கிராஃபை நான் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு வரலும் 36 வயசு வரலும் சங்கீதம் தான் இந்த வாழ்க்கை அப்படியா, அல்லது நம்மளுடைய படிச்ச எக்கனாமிக்ஸ் அதுதான் நம்ம வாழ்க்கையா அப்படிங்கிறதுல உங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில நீங்க டாக்டரேட், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போஸ்ட் டாக்டரேட் வாங்கிட்டு ஃபார்ச்சூன் 10 கம்பெனிஸ்ல நீங்க வேலை பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனில வேலை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சுவலா நீங்க ஒரு பொருளாதார மேதை, சரியா சொன்னா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து மனசுல வந்து இந்த ஆசிலேஷன் தொடர்ந்து இருந்தே இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரிதான். அதாவது முக்காவாசி பார்ட்டு சரிதான். முக்கியமான பார்ட் எது தப்புனா மேதையெல்லாம் இல்லைன்னா, அதுக்காக முனைஞ்சு படிச்சிருக்கேன், அதுக்குண்டான உத்தியோகத்தை பண்ணேன், எனக்கு தெரிஞ்சதை செஞ்சேன், அவ்வளவுதான். இப்போ நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்வர்டான டைம்ல வந்து இந்த மியூசிக் ஃபீல்டுல வந்து இதை தொழிலா எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு டைலமால இருந்தேன். அதாவது வந்து ரொம்ப சின்ன வயசுல while I was 12 or 13 by God's grace எங்க தாத்தாவோட பேர்னால மிகப்பெரிய வித்வான்கள்லாம், தாத்தா சொல்ல மறந்துட்டேன், தி கிரேட் பாலக்காட் மணியரோட பேரங்கிறதுனால என்ன 12-13 வயசுலாம் இருக்கும் போதே மகா மேதாவிகள் அவாள்லாம் என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கா. வாஷ் இப்போ டி கே மூர்த்தி, அப்புறமா அந்த டி கே மூர்த்தி மாமா, உமையாள் பரமேஸ்வரராமன் மாமா, பாலக்காடு ரகு சார், என்ன அப்புறம் சங்கரன் மாமா, காரக்குடி மணி மாமா, இவாள்லாம் வாஷது வந்து ரொம்ப பெரிய அனுகிரகம் எனக்கு. ஸோ ஐ வாஸ் காட் இன் அ டைகாட்டமி. என்னென்னு கேட்டதுன்னா சின்ன வயசுல இவாள்லாம் வாஷ் விசிபிலிட்டி ஜாஸ்தி இருந்தது. பட் என்னோட வயசு காரணத்தினால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னை இங்கேயும் சேர்க்க முடியல, அங்கேயும் சேர்க்க முடியல. என்ன ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தவா நிறைய பேர் இருந்தா, என்னோட வயசுல ஜாஸ்தி இருந்தவா இருந்தா. ஸோ என்னை பிளேஸ் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப எனக்கும் கஷ்டம்,
சபாக்காராளுக்கும் கஷ்டமா இருந்தது. அண்ட் இவாள்லாம் வாசிட்டாங்கிறதுனால மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை எனக்கு போட முடியல. ஏன்னா ஒரு நாளைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை எனக்கு வாசிக்க வச்சுட்டோம், அடுத்த நாள் ஒரு சிவராமன் மாமாவோ ஒரு ரகுமாமாவோ வாசிச்சுதுன்னா அது அவளுக்கு ஆப்டிக்ஸ்க்கு சரிப்பட்டு வராது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் எனக்கு மாத்திரம் இல்லை, ஆர்கனைசர்ஸ்க்கும் இருந்தது. அண்ட் அந்த லேட் 90s அண்ட் ஏர்லி 2000s were not as remunerative as it is today. அது தைரியமாக தொழிலாக எடுத்துக்கிறதுக்கு. அதனால அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. இதை தொழிலாக எடுத்துக்கலாமா வேண்டாமா, சைட் பை சைடாக தான் வச்சுக்கலாமா, சைட் பை சைடு வச்சா இருந்தால் எவ்வளோ காம்ப்ரமைசஸ் பண்ணணும், எவ்வளோ காம்ப்ரமைசஸ் பண்ண முடியாது, இந்த டைலமா இருந்துகிட்டே இருந்தது. அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் ஐ டிசைடட் ஈதர் இதை ஒழுங்காக பண்ணணும் இல்லைனா வேற ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த தாட்டில் வந்து தான் அந்த எம்ஏ எக்கனாமிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டி வெளியூருக்கு போயிட்டு விவேகானந்தா காலேஜில் பண்ணிட்டு அப்ராட் போயிட்டேன். அங்கே போயிட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்தியா வந்து திருப்பி இதை எடுத்துக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் அங்கே இருக்கும் போதும் கச்சேரி பாடிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் இந்த அளவு அங்கே கச்சேரி நடக்காது. ஸோ மாதம் ஒரு கச்சேரி அந்த மாதிரி தான் நடந்துக்கும். ஆனால் விடலை, பாடின்னு தான் இருந்தேன், கச்சேரி பாடிட்டு இருந்தேன், கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே கற்றுக்குறவா இன்னும் கற்றுட்டு இருக்கா என்கிட்ட. ஸோ அது இருந்துகிட்டே தான் எனக்கு த்ரூ அவுட் மை லைஃப். இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மீ. இட் வாஸ் ஒன்லி அ கொஸ்டின் ஆஃப் டைம். நான் பிஹெச்டிலாம் முடிச்சதுக்கப்புறம் சரி அட் வாட் பாயிண்ட் இன் டைம் திருப்பி நம்ம மியூசிக்கு வரலாமேன்னு தாங்கிறது கொஸ்டினே தவிர வெதர் ஐ ஷுட் கம் பேக் டு மியூசிக்ங்கிறது கொஸ்டினே இல்லை. உங்களுக்கு சஷாங்க் தெரியும், நல்லா தெரியும், மேன்லின் சீனிவாஸ் தெரியும், நல்லா தெரியும். 2 பேருமே மழலை மேதைகள். ஆமாம், நீங்களும் ஒரு மழலை மேதையாக தான் உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் வந்து சரியா வந்து நூல் பிடிச்சாப்புல இங்க வரும்போது நீங்க ஒரு கட்டத்துல வந்து தளர்ந்தீங்க. ஸோ இதுக்கு 2-3 காரணம் இருக்கு. ஒன்று வந்து இப்போ பேக்ரவுண்டே நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோனேன், நம்மளை மார்க்கெட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸி. மார்க்கெட்டிங்கிறது வந்து இன்னித்த காலத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த காலத்தில் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு இட் வாஸ் ஸ்டில் நாட் அ வெரி அக்செப்டட் நோ. இப்போ நான் கச்சேரின்னு சொல்லித்தேன்னா சோஷியல் மீடியாவில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் போடுறா, அப்படியே வந்து எல்லாருக்கும் தெரியுது. அந்த காலத்துலாம் கச்சேரி இருக்குன்னு சொல்கிறதுக்கே கூச்சப்படுவோம், யார்கிட்ட, ஃபேமிலிக்கிட்டேயே. ஏன்னா அந்த பாரம்பரியத்தில் வந்து டு மார்க்கெட் மைசெல்ஃப் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அது தேவைப்படும். நீங்கள் என்னதான் பிரமாத கத்திரிக்காய் வச்சிருந்தாலும் சந்தைக்கு கொண்டு வரணுமே இல்லையா? ஸோ அந்த சந்தைக்கு கொண்டு வருதுங்கிறதே பாலக்காடு மணியரோட டேக் இருந்ததுங்கிறதுனால ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. அதுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட சொல்றது அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஆற்றுல வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிற சமயத்தில் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸோட நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சிஸ்டம் ஃபைட் பண்ணுறதுங்கிறது வந்து இட் வாஸ் லைக் எ ஃபியூட்டைல் அட்டெம்ப்ட். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி இதை பண்ணணுமா அப்படின்னு பார்க்கறதே இல்லை, வேற ஆல்டர்னேட்டிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரலாங்கிறது தான் ஐடியாவா இருந்தது. உங்க அப்பாவும் பெரிய வயலின் வித்வான் ராஜாராம் இல்லையா? ஆமா, என் குரு. அவர்கிட்டயே நிறைய கத்துக்கிட்டீங்க. அப்பா வந்து உங்களுக்கு வந்து இந்த பாதையில போகணும்னு சொல்லலையா? இல்ல, எல்லாருக்குமே கன்ஃபியூஷனா இருந்தது. எங்க அப்பா மாத்திரம் இல்லை, ஏன்னா அவருக்கும் தன்னோட பையன் முன்னுக்கு வரணும்னு இருக்காதா? எல்லாரும் அப்பாக்கும் இருக்கிற மாதிரி தான். ஸோ எல்லாருக்குமே கன்ஃபியூஷன். நான் சொல்றேன் ஆர்கனைசர்ஸ் கன்ஃபியூஷன். இப்போ கிருஷ்ணசுவாமி சார்லாம் இருந்தார் நாடகான சபால, என்னை எப்படி பிளேஸ் பண்றதுன்னே அவருக்கு தெரியாது. ஏன்னா முதல் நாள் நான் போனவனும் பெரிய வித்வானோட நான் பாடியிருப்பேன், சாஸ்திரி ஹாலில் பாடியிருப்பேன். அடுத்த ஜூனியர் ஸ்லாட்ல போட முடியுமா? நான் சொல்றது லேட் 90s எல்லாமே இந்த பிரச்சனை இருந்தது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு, இன்ஃபேக்ட் என்னோட கச்சேரியை யாருக்காவது அரேஞ்ச் பண்ணணும்னா அவளுக்கு அனுகூலங்களோட உபதிரவங்கள் தான் ஜாஸ்தி. எத்தனை விஷயத்த நம்ம யோசிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு கால் பண்றோம், நீங்க ஃப்ரீயா அப்படின்னுட்டு பேசி முடிக்கிறது எப்படி? உங்களுக்கு பக்கவாதியம் யாரு அப்படின்னா இந்த டைம் ஸ்லாட்டுக்கு ஒத்து வராது. இவ்வளோ யோசிப்பல நீங்க ஒரு ஆர்கனைசரா ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் சௌரியமா நமக்கு இருக்கிற மாதிரி தானே எல்லாருமே பார்த்துட்டு போவா. அது அது பை டிஃபால்ட் அது நடக்கல. உங்களுக்கு ரொம்ப ஞானமா இருந்தது, உங்களுக்கு இடைஞ்சல படுத்த ஞானமா இருந்ததுதான் தெரியல. இந்த ஃபேமிலியில வந்ததுக்கு சில பிரைசஸ் ஐ பே, எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல சில ஸ்மால் பிரைசஸ் ஐ பே ஹியர் அண்ட் தேர். அதுல ஒன் ஆஃப் த பிரைசஸ் தட் ஐ பெய்ட் வாஸ் திஸ். கிட்டத்தட்ட ஒரு சாலிடா அமெரிக்கால ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க இல்லையா? இந்த 10 வருஷம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இங்கேயே இருந்திருந்தா, ஏன்னா உங்களுடைய பேஷன் எல்லாமே மியூசிக் தான். கரெக்ட். நம்ம அங்க சம்பந்தம்லாம் ஏன் அந்த வேலையெல்லாம் செஞ்சு நம்ம இங்கேயே இருந்தா இன்னும் வந்து அழுத்தமா கால் ஊண்டிட்டான் இப்ப ஃபீல் பண்றீங்க? நான் ரிக்ரெட்டே எதுக்குமே பண்ணதில்லை. ஏன்னா இன்னைக்கு நான் உங்களோட இப்படி பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் இத்தனை நாள் நடந்த கல்மினேஷன் தான். நல்லதோ கெட்டதோ அந்த சமயத்துல அது அன்ஃபேவரபிளா தோணும். பட் அதோட விளைவு பார்த்தோம்னு சொல்லிட்டு அது லேட்டர் பாயிண்ட் டைம் இஃப் யூ லுக் பேக், ஓ அது நடந்ததுனால தான் இது நடந்தது. அது சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் நடக்கிறது. ஒரு இன்சிடென்ட்டை மாத்திரம் நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடந்திருக்கு, நடிச்சு மாதிரி தான். நகரமும் கானரேனர் அயோத்தியாவை பார்க்க முடியலன்னு சொன்னார். சரி, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், அதுக்கப்புறம் என்ன சொன்னார்?
அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி ஐசோலேட்டடா ஒரு இன்சிடென்ட் எடுத்து நீங்க யூஎஸ்ல இருந்தேன்னு கேட்டதுன்னா வாட் லெட் டு இட் அண்ட் வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட். அதனால நான் அங்க இருந்ததுல எவ்வளவு கத்துண்டேன், ஒரு ப்ரொஃபஷனலிசம் எவ்வளவு கத்துட்டு இருந்திருக்கலாம், அது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு நான் உங்களோட பேசுறதுக்கு காரணம். ஸோ எதுலையுமே ரிக்ரெட் பண்றது வந்து ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னைக்கு சங்கீதம் வந்து எப்படின்னா, இன்னைக்கு சங்கீதக்காரர்கள் நிறைய பெருகி விட்டார்கள். நிறைய சங்கீதம் வந்துருக்கு, நிறைய பேர் பாடுறாங்க, எல்லாரும் தம்புரா எடுத்துட்டு, எல்லாரும் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வெல் ட்ரெஸ்டா ஒரு ஹிந்துஸ்தானி உஸ்தாத் மாதிரி உட்காந்துக்கிறாங்க. தப்பு இல்லையா? ஆனா நிறைய பேர் இப்படிதான் உட்காந்துருக்காங்க, நான் பார்த்த வரல சொல்றேன். ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சங்கீதம் பார்த்தான்னா ஒரு 3.5 நிமிஷத்துக்கு மேல அவங்களால, ஒரு 4.5 நிமிஷத்துக்கு மேல ஒரு ராகத்தை பிரமிக்கிற பாட தெரியல. அதுமே அவ்வளவுதான் அவங்கள்ட்ட ஸ்டஃப்பாவே இருக்கு. அதாவது சங்கீதக்காரர்கள் பெருகி விட்டார்கள். சங்கீதம் அப்படியே தானே இருக்கு. அதாவது இன்னைக்கும் நீங்க எல்லாம் வந்து சங்கீதத்தை பத்தி பேசும்போதும், நான் அந்த பாட்டு அந்த ஜிஎன்பி கிட்ட மலைச்சிட்டேன், ஆலத்தூர் பிரதர்ஸ் கேட்டு பிரமிச்சு போயிட்டேன், அரிகுடி கேட்டு பிரமிச்சேன், ஜிஎன்பி கேட்டேன், இப்படிதான் சொல்றீங்களே, இன்னைக்கு பாடல்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப வந்து நீ உங்க தலைமுறை ஏன் வந்து ஒரு அளவுக்கு மேல வளரல? ரொம்ப வேலிடான கேள்வி இது. இதுல வந்து உங்களோட கேள்வியிலேயே நிறைய ஆன்சர் இருக்கு. பட் இருந்தாலும் பார்ட் பை பார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதாவது எங்க தாத்தா என்ன சொன்னாங்கிறத, ஏன்னா பிகாஸ் அவர் வந்து ஒரு 60 வருஷம் சக்கரவர்த்தியா இருந்திருக்கார். ஸோ என்னெல்லாமோ சேஞ்சஸ் பார்த்துருப்பார். அவர் ரைட் த்ரூ ஹிஸ் கெரியர் டாப்ல இருந்திருக்கார். அப்படின்னா ஆப்வியஸ்லி அவர் சொல்றதுல நிறைய நம்ம இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது உங்க தாத்தா பத்தி பேசுறாங்க, நான் இன்னைக்கும் தானே பேசுறோம். இன்னும் தாத்தா பத்தி, சிஎஸ் பிரபு பத்தி, இல்லைன்னா பழனி அவளை பத்தி தான் அந்த பேசுறோம். மிருதங்க தானே பேசுறோம். இன்னும் Definitely. மிருதங்கத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களே. சி இதுல 2-3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீங்க சொன்ன 3 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியலன்னு. இல்ல அவங்கள்ட்ட அதுக்கு மேல இல்ல. இப்போ 3 நிமிஷத்துக்கு மேல ஏன் வந்து ஈர்க்க முடியல அப்படின்னா, ஃபண்டமெண்டலா ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். த ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் ஆஃப் கரண்ட் டே ஆர்டிஸ்ட் ஆர் மச் ஹையர். இப்போ என் வயசுலேயே இருக்கட்டும், தோஸ் ஆர் இன் 40s. ஓகே, ஒரு 20sல இருக்கிற பசங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் டெஃபினட்டா எனக்கு கிடையாது. அதை நான் அட்மிட் பண்ணிட்டே ஆகணும். புத்தாலத்தனங்கிறது அவங்க சங்கீதத்தை சொல்லல, சம்பாதிக்கத்தை சொல்ல. ரெண்டுத்துலயும் என்ன நிச்சயமா சங்கீதத்திலையும் சொல்றேன். அவளுக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்லி அவளுக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டுனா புரியும்னா எனக்கு அதை 6 வாட்டி சொல்லணும். அப்பதான் எனக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்கும். அந்த விதத்துல தே ஆர் சோ பிரைட். ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட், அந்த லெவல் ஆஃப் ஸ்மார்ட்னஸ் இஸ் வெரி ஹை அண்ட் இட் இஸ் வெரி அப்ரிஷியபிள். அது என்ன பண்றா, அந்த இன்டெலிஜென்ஸ்லயே பெயின் இருக்கே தவிர, இப்ப நம்ம ஏன் வந்து நீங்க வந்து நான் 1960sல மதுரமணியரோட ஒரு கச்சேரியை கேட்டேன். அதுல ஒரு காண கண்கோடி பாடினார். அது ஏன் உங்க மனசுல நிக்கிறதுனா, அவர் பாடினது இன்டெலிஜென்ஸோட உங்க மனசை தொட்டுது. இட் கேவ் யூ an எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்டெலெக்ட்ங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ்னு வரும்போது உங்களை நான் ஈர்க்கணும், மனதளவுல. அது அனுபவமா இல்ல, ஈர்க்கணும். அதனாலதான் இன்னைக்கும் நீங்க பேசும்போது அன்னைக்கு ஒரு காணக்கொன்கோடி பாடினார் எப்படி தெரியுமா இருந்தது அப்படின்னு நீங்க உங்களெல்லாம் ஏன் 60 வருஷம் முன்னாடி நடந்தது ஏன் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது? பிகாஸ் இன்டெலெக்டா இருந்ததுன்னா அதோட பெட்டரா இன்னொன்னு வந்துட்டே இருக்கும். இப்போ நம்மளோட வாழ்க்கையிலேயே பாருங்களேன், நமக்கு இருந்த சொபிஸ்டிகேஷன் 60sல எப்படி, 70sல இன்னும் பெட்டர் ஆச்சு, 80sல பெட்டர் ஆச்சு, 90sல பெட்டர் ஆச்சு, 2000s 2010 இன்னும் வரப்போறதுல இன்னும் பெட்டர் ஆகிட்டு தான் போகிறது. ஸோ இன்டெலெக்ட் வந்து யூனிலேட்டரலா தான் போயிட்டு இருக்கும், புரியுறதா? பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது, அந்த மனதளவுல உங்களை நான் தொட்டேன், உங்களை உருக்கினேன், அதுக்கு வந்து 3 நிமிஷம் கூட தேவையில்லை, 40 செகண்ட் போகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இல்லைன்னா, ஒரு பந்தோராளி வந்து ராமாஜங்கர் பாடியிருப்பார், ஒரு ராமநாதன் பஜேகனுக்கு கிருஷ்ணன் மாமா வயலன். அந்த பந்தோராளி கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 தடவை கேட்டிருப்பேன். ஒரு 1000 தடவை 1500 தடவை கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா பாயிண்ட் பண்ணார், இந்த பந்தோராளி எவ்வளவு நேரம் தெரியுமா அப்படின்னாரு. அது வந்து கேட்ட ஏதோ ராகந்தன பல்லவியில பாடின மாதிரி இருக்கும், 37 செகண்ட். அவ்வளவுதான், இறக்கியாச்சு. அண்ட் ஹி மேட் அ கனெக்ட். ஸோ 3 நிமிஷமா, 3.5 மணி நேரமா, 3 நாளா, 3 செகண்டாங்கிறது வேற. உங்களுக்கு அந்த அனுபவத்தை தந்தோமா, ஒரு சங்கதி பாடி நான் தந்தாலே போதும். ஒரு சட்ஜத்துல நிக்கிறேன் சார், காவா கந்தாவா என்னை, அந்த கந்தாவான்னு நான் சொல்லும் போது நிஜமாவே உங்களுக்கு முருகர் வரா மாதிரி தெரிஞ்சதுன்னா அது உங்களுக்கு லைஃப் பூரா ஞாபகம். அந்த எமோஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தோன்றது. அண்ட் அந்த ரீசன்னால தான் மனசுல பாட்டு நிக்க மாட்டேங்கிறது, மனசுலயே நிக்க மாட்டேங்குது. கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கே நிக்க மாட்டேங்குது, நான் பாடுறது எனக்கே நிக்க மாட்டேங்கிறது. நான் என்ன பாடினேங்கிறதே என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன்னா நான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த எமோஷனல் கனெக்ட் அது இல்லாத போது நமக்கு வந்து அந்த அனுபவம் கம்மியா தெரியும். பட் ஆனா அந்த சமயத்துல கேட்கும் போது பிரம்மாண்டமா நீங்க என்ன வேணாலும் பாடலாம்.
இப்போ நான் வந்து 17 ஒரு குறப்பு பாடுறேன்னு சொல்லிட்டு பயங்கர இன்டெலிஜென்ட்டா பயங்கரமா ஒன்று ப்ரெசென்ட் பண்ணலாம், அது உங்களுக்கு அப்படியே வியப்பு தரலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் புசுன்னு போயிடும், புஸ்வான மாதிரி தான். ஸோ நம்ம வந்து மேரத்தான் ஓடுறோமா இல்லை ஸ்ப்ரிண்ட் ஓடுறோமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். மேரத்தான் ஓடுறதா இருந்தால் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த லாங் ஹால். அந்த லாங் ஹால்க்கு என்னெல்லாம் தேவைங்கிறதுக்கு தனி இன்க்ரீடியன்ஸ் இருக்கு. இந்த எமோஷனல் கனெக்ட் பண்றதுக்கு என்னன்னு கேட்டதுன்னா, இப்போ நீங்க வந்து இதே மதுரை மணியரே எடுத்துப்போம். அவர் ஒன்று பாடுவார், கம ப ம க ரி க ச ரி க அப்படிங்கிறது. அவருக்கு வேற பாட தெரியாதா? ஏன் அது திருப்பி திருப்பி பாடுறோம்? அது திருப்பி திருப்பி பாடினதுனால இந்த ஃபெமிலியாரிட்டி வந்துருது. அந்த ஃபெமிலியாரிட்டி வந்து 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 அவர் திருப்பி திருப்பி பாடுறதுல அந்த தப்பை சேரிடுறது. எங்க தாத்தா தான் சொல்லுவார், ஒரு மகாபெரிவா நாராயணா சொல்றார், நம்மளும் நாராயணான்னு சொல்றோம். அவர் சொல்றது ஏன் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்குன்னா, அவர் நாராயணான்னு கோடி கணக்குல சொல்லி சொல்லி நாராயணன் சொல்லும் போது நிஜமாவே ஒரு உணர்ந்து விடுறாரு. அதே நம்ம நாராயணன் சாதாரணமா சொல்றோம், டேபிள்னு சொல்ற மாதிரி நம்ம நாராயணாங்கிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கே. சொல்ற வார்த்தை நாராயணா தான். அது மாதிரி ரெப்படேஷன் அந்த ரெப்படேஷன்ல வர அந்த 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 ஊறி 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 வர சத்து தான் நம்மள கனெக்ட் பண்ணும். ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஜாஸ்தியாக போகும்போது அந்த சங்கீதம் மெதுவாக காண போகுது. கமர்ஷியல் நீங்க எதை சொல்றீங்க? அதாவது இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் நம்பர் ஆஃப் கான்சர்ட்ஸ், எஸ் ஐ அக்செப்ட். கமர்ஷியல் எதை சொல்றேன்னா, அவங்க எல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கணக்கே இல்லை. அவங்க வெறும் 1500 2000 வாங்கிட்டு விடி பாடினவங்களாம் உண்டு. சரி, அது ஜனங்கள் இருந்தா இப்ப 8 மணி ஆச்சுன்னா நார்தரே பண்ணாலும் கிளம்பிடுவா. ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம், 8 மணிக்கு மேல வந்த கூட்டம் அப்படியே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. அது யாருமே தப்பு, சிஸ்டமேலேயே தப்புன்னு தான் சொல்றேன். நான் வந்து இஃப் யூ டாக் அபவுட் ஆர்டிஸ்ட், உங்களால ஏன் அவனை உட்கார வைக்க முடியல? ஐ மீன் உங்க வெட்டலிட்டியால. சரி, நான் இப்போ ஒண்ணு கேட்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு இப்ப நான் எனக்கு ஒரு புது பையன் எனக்கு ஒரு மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு வரான்னு வச்சுக்கோ. அவன் என்ன வாசிக்கிறானே தெரியாது. தனியார்த்தனம் வந்துன்னா 10 பேர் எழுந்து போவாளா மாட்டாளா? அதுக்கு ஆர்டிஸ்டா காரணம். ஃபர்ஸ்ட் வாட்டி அவனை தான் ஜனங்கள் கேட்கறான்னு வச்சுக்கோ. ஸோ இதுல வந்து ஒருத்தரை குறிப்பிட்டு இது ஆர்டிஸ்டோட பிரச்சனை, ரசிகர்களோட பிரச்சனை, ஆர்கனைசரோட பிரச்சனைன்னு சொல்றது வந்து நிறைய பேருக்கு சங்கீதம் புரியுற அளவுக்கு லயம் புரியல. அதனால சிவராமன் சார் வாசிக்கிறார், ரொம்ப பெரிய ஆளு, அவருக்காக நிறைய பேர் கச்சேரிக்கு வரா. சரியா? இப்போ புது ஆளு என்னோட சிஷ்யம் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறான், சிவராமன் மாமா ஒத்துட்டாருன்னே வச்சுக்கலாம். சரியா? அவன் பாடுறது என்னன்னு தெரியாது. ஒரு மணி நேரம் ஆறுது, யாரோ ஒருத்தர் புதுசா வரா, தனியார்த்தனம் கேட்கறதுக்காக வரா. தனியார்த்தனம் கேட்டுட்டு போயிட்டாருன்னா அது அந்த ஆர்டிஸ்டோட தப்பா? ஐசோலேட் பண்றதுங்கிறது ஈஸியான விஷயம், பட் அது சரியான விஷயமாங்கிறது எனக்கு தெரியல. இட் கிவ்ஸ் அ வெரி இன்கம்ப்ளீட் பிக்சர். அது பக்கவாதியமா இருந்தாலும் சரி, ஆர் பாட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, சிஸ்டம் ஆஸ் அ ஹோல் எப்படி நம்ம வந்து அதை வந்து உயர்த்திட்டு போகணுமேனு பார்க்கணுமே தவிர, நீ காரணம்னு பிளேம் கேம் ஆடுறதுங்கிறது வந்து அப்புறம் அதை பொலிட்டிசைஸ் பண்ணி விடலாம். அது ரொம்ப ஈஸி பண்றது. அதனால வந்து இப்ப நீங்க சொல்ற அந்த காலத்துல வந்து 3.5 மணி நேரம் பாடுவான், 4.5 மணி நேரம் பாடுவானே, இன்னைக்கு நான் பாடுறதுக்கு ரெடி. என்ன மாதிரி எத்தனையோ பேர் பாடுறதுக்கு ரெடி. எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் பாடுறதுக்கு. 8 மணி ஆச்சுன்னா 10 பேர் எழுந்து போறாளே. ஒரு சின்ன ஹால், ஒரு 150 பேர் தான் உட்கார்ற மாதிரி ஒரு ஹால் இருக்கு. இப்ப நான் கூட போன வாரம் கூட பாடினேன். ஹால் ஆரம்பத்துல ஃபுல்லா இருக்கு. 8 மணி ஆறுது, ஏதோ மணி அடிச்சா மாதிரி 15 பேர் எழுந்து போறா. நான் நன்னா பாடலையா இருந்திருக்கலாம் அந்த 8 மணிக்கு. ஓகே, அது வரைக்கும் நான் நன்னா பாடலையா இருந்திருக்கலாம். பட் நான் பாடினாலும் அப்படிதான், நீங்க பாடினாலும் அப்படிதான், என் ஸ்டூடெண்ட் பாடினாலும் அப்படிதான்னா, அப்போ ஆர்டிஸ்ட் மேல அவ்வளவு தூரம் பிளேம் பண்ணிட முடியுமா? சரி, 15 பேருங்கிறது 8 பேர் ஆகலாம் வேற ஒருத்தருக்கு, அவ்வளவுதானே தவிர தட் ஃபினாமினன் எக்ஸிஸ்ட்ஸ். அந்த காலத்துல அப்படியா? 9 மணிக்கு சீரியல்னு விட்டு போறோம், அந்த காலத்துல சீரியல். ஸோ அதனால வெறும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். ஸோ அதனால வந்து ஆர்டிஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா பாடுறாளா அப்படிங்கறத நான் ஒத்துக்க மாட்டேன். இட்ஸ் அ கலெக்டிவ். இட்ஸ் அ திங் which collectively everybody has to address. இன்னைக்கு மியூசிஷியன்ஸ்க்கு மார்க்கெட்டிங் ரொம்ப தேவைப்படுது. சங்கீதத்துக்கு விட மார்க்கெட்டிங் முதல்ல தேவைப்படுறது. எல்லா ஃபீல்ட்லயுமே மார்க்கெட்டிங் தேவை இந்த காலத்துல. அது நீங்க டிப்ளமேட்டிக்கா பேசுங்க. டிப்ளமேட்டிக்காவே பேசல. நீங்க சொல்லுங்க, எந்த ஃபீல்டுக்கு மார்க்கெட்டிங் தேவை? ஒரு ஃபீல்ட் சொல்லுங்க. சங்கீதத்துல வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா எந்த ஃபீல்டுல கம்மியா இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்காக ஒரு குற்றம் இன்னொரு குற்றம் நியாயம் ஆயிடுமா? நான் சொல்றது என்ன, நீங்க மியூசிக்கை பத்தி ஐசோலேட் பண்ணி பேசிட்டுனா அப்போ யூ ஹேவ் டு, நீங்க தானே மியூசிக்னு பேசுறேன், அப்போ the burden is on you to say இந்த ஃபீல்டு மாதிரி நீங்க ஏன் இருக்க மாட்டேன்னு நீங்க தானே சொல்லணும். இல்ல சார், அதாவது மார்க்கெட்டிங் வந்து நீங்க தேவைப்படுதுன்னு நான் மறுக்கல. ஆனா சங்கீதத்துல வந்து நல்ல சங்கீதத்தை விட மார்க்கெட்டிங் அதிகமா நம்பராப்ல தெரியுது அப்படின்னு நான் பேசுறேன். எந்த ஃபீல்டுல இல்லன்னு சொல்லுவாங்க. கெட்டு போச்சு, நானும் கெட்டு போச்சு அப்படிங்கிறது பதில் இல்ல. நான் நீங்க மியூசிக்னு பேசினேன்னா அப்போ the burden of proof is on you to say that மியூசிக்கா ஸ்போர்ட்ஸை பாரு, அதுல இருந்து கத்துக்கோ அப்படிங்கலாம். இல்ல கார்பரேட் வேர்ல்ட பாரு, அதுல இருந்து நீ கத்துக்கோ அப்படிங்கலாம். நீங்க எதை வந்து பேஸ் லைனா வச்சுட்டு மியூசிக்ல இப்படி இருக்கேன்னு சொல்றேன். இல்ல, நான் எதை பேச வச்சிருக்கேன்னா, நிறைய பேரு அதாவது அவங்க சங்கீதத்தை விட நான் அவங்க சங்கீதத்தை நிறைய கேட்கிறேன். சரி, ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கு. சரி, அவங்களுக்கு நல்ல ஸ்லாட் கிடைக்குது. சரி, பாடுறத பார்த்தா அது
அதுல வந்து சுத்தமா விறுவிறுப்பு இல்லை, எதுவுமே இல்ல, அறத்துக்கத்துல பாடுறப்பல பாடுறாங்க. சரி அதுல ஜீவனே இல்ல. சரி ஆனா அவங்க வந்து டாப் ஸ்லாட் வாங்குறாங்க, பேப்பர்ல விளம்பரங்கள் பெருசு பெருசா வருது, நிறைய செலவு பண்றாங்க. ம். அது எனக்கே தெரியும் அதெல்லாம். சரி. அதுதான் நான் கேட்கறேன். அது எப்படி இருக்கக்கூடாதுன்னா அகெயின் இட்ஸ் அ கலெக்டிவ் எஃபோர்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசர்ல இருந்து ஆரம்பம். ம். இப்போ ஆர்கனைசரோட பிரச்சனையை நீங்க பாருங்க. ஒரு 10 பேரை நான் ஸ்லாட்ல போடணும்னு சொல்லிட்டுனா 8 பேர் எனக்கு நிஜமாவே தெரியும். இப்ப எனக்கு நான் ஏர்லி 90ஸ்லாம் எனக்கு வந்து எகேராமன் மாமா கிருஷ்ணகான சபா ம். அவர் எழுதின லெட்டர்லாம் இருக்கு என்கிட்ட. எப்படி தெரியுமா எழுதி ஒரு லெட்டர், இன்னைக்கு காத்தால நீ ஆல் இண்டியா ரேடியோல பாடினதை நான் கேட்டேன், ம். ரொம்ப நல்லா இருந்தது, நீ கோகுலாஷ்டமி சீரீஸ்ல இந்த தேதி ஃப்ரீயா இருக்கியா, இந்த 3 தேதியில ஏதாவது ஒரு தேதி கொடு அப்படின்னு இன்னொரு லெட்டர் தான் இன்னைக்கு வச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா ஒரு ஆர்கனைசரை? ம். முடியுமா? ம். முடியாது. அடுத்தது ஆர்டிஸ்ட் சைட்ல இருந்து பார்க்கலாம். எந்த ஆர்டிஸ்டுக்கு எனக்கு பேர் வரக்கூடாதுன்னு இருக்கும். நான் என்ன ஒண்ணுமோ பண்ணுவேன் இல்ல, ம். என் பிராக்டிஸையும் பண்ணுவேன், ம். பிராக்டிஸையும் பண்ணிட்டு நோ the question is what mix of practice time versus marketing timeங்கிறது that's a separate debate. அது நம்ம தனியா பார்த்துக்கலாம். பட் ஆஸ் an artist நான் ப்ராக்டிஸும் பண்ணுவேன், அதுவும் நான் இப்போ ஃபீல்டில் வந்துட்டு இருக்கேன்னா அப்போ ஆப்வியஸ்லி எனக்கு மார்க்கெட்டிங் தேவைப்படும். ஓரளவு எஸ்டாப்ளிஷ், ஓகே இவரே எனக்கு தெரியும், இவர் எப்படி தான் இந்த ஸ்லாட்டை தான் பாடுவேன்னு தெரியுங்கிறவாளுக்கு வேற விஷயம். அவளுக்கு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங் தேவை, அது வேற விஷயம். டு சஸ்டெயின் அது அந்த அந்த விஷயம் வேற. ஸோ எல்லா மிக்ஸும் இருக்கு. ரசிகர்கள், நீங்க எங்க கச்சேரிக்கு போறீங்க, எல்லா விதமான படமும் தானே வருது. நீங்க போரான படத்துக்கு போயிட்டு இந்த படம்லாம் ஸ்கிரீன் பண்ணிருக்கான்னா எனக்கு எப்படி தெரியும்? நல்ல ஸ்லாட் கிடைக்குது, போறோம் பார்த்தா இந்த ஸ்லாட்டுக்கு அந்த ஸ்லாட்ல நல்ல பாட்டு கிடைக்கும் நினைச்சு நான் போறேன். அவ்வளவுதான். ஸோ எல்லா படமும் எல்லா விதமான படமும் தானே வருது, மேட்சும் எல்லா விதமான மேட்சும் தானே வருது. ஒரு ஜிம்பாப்வேயும் வெஸ்ட் இண்டீஸும் ஆடுறது, நீயே அதுக்கு போறேன்னு கேக்குறீங்க, அது பதிலாயிடுமா? இல்ல என்ன நீங்க சொல்யூஷன் தானே கேட்டு. எம்டி ஹால் 4 வாட்டி பார்த்துருந்தா ஆர்கனைசர் அடுத்த வாட்டியா அவளை கூப்பிடுவாளா? எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. நானே ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு இப்போ எப்போதும் வந்து ஒரு 400 பேர் வருவாப்பா, இன்னைக்கு எனக்கு 100 பேர் தான் வரா அப்படின்னு எனக்கு கன்சிஸ்டன்டா 4 மாசம் இந்த மாதிரி 100 பேர் தான் வரா, 50 பேர் தான் வரான்னா நான் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்னா சொல்லுங்க பாப்பா, நான் எத்தனை வாட்டி நான் எத்தனை பேரை கூப்பிடுறது? என் கச்சேரிக்கு வாங்க சொல்ல முடியும்? அதுக்கு நான் பப்ளிக் நோட்டீஸ் போட்டுடலாமே. அகெயின் இட்ஸ் அ கலெக்டிவ் இஷ்யூ. ஒரு இஷ்யூ ஒரு ஃபீல்ட்ல இருக்குன்னு சொன்னீங்கன்னா எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு பார்ட் இருக்கும். ஆர்டிஸ்டுக்கு இருக்கும், ரசிகாஸ்க்கு இருக்கும், கோ ஆர்டிஸ்டுக்கு இருக்கும். கோ ஆர்டிஸ்ட் எத்தனையோ பேர் வந்து எனக்கு இந்த பிலாசபிலாம் பிடிக்காதுப்பா நீ பேசுறதெல்லாம் அப்படின்னு அவ கூட உட்காந்து வாசிக்கிறா. ஸோ அதை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிடுவேல, உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை தானே, நீ எதுக்கு கூட உட்காடுற அப்படின்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்கறவா அதே கச்சேரியில போய் உட்கார்றாளே, அப்ப ரசிகர்களோட தப்பா? அதே பிலாசபி பிடிக்காதவா கூப்பிடுறாளே இந்த ஆர்டிஸ்ட, இது ஒன்றும் பண்ண முடியாது. கலெக்டிவ் வாசி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதோ ஒரு 2 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு பேனல் டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு என்னை பார்த்து, நீங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ், நீங்க பாடுறதுல என்ன எப்போதுமே வந்து பழைய கீர்த்தனைகள் தான் பாடுறது, ஜனங்களுக்கு புதுசா ஏன் வந்து நீங்க வந்து பாட மாட்டேங்கிற. இப்ப பாருங்க வந்துட்டு பக்கத்துல இன்னொரு ஆர்டிஸ்ட் இருந்தார். அவரை பார்த்து சொன்னார், அவருக்கு ஏறக்குறைய என் வயசு தான். அவர்லாம் என்ன தெரியுமா, புது காம்போசிஷன்ஸ்லாம் பாடுறா தெரியுமா? நான் சொன்னேன், உங்களோட பிரச்சனை என்ன? நீங்க கேட்காததை பாடணுங்கிறது தானே பிரச்சனை, அதுதானே விஷயம். நான் ஒரு 10 கீர்த்தனை சொல்றேன், இதை நீங்க கேட்டிருக்கேளா அப்படின்னு 10 கீர்த்தனை சொன்னேன், இதெல்லாம் கேட்டதில்ல. ஸோ இதெல்லாம் நான் பாடித்துனா உங்களுக்கு புதுமையா தானே இருக்கும். ஆமா, இது எல்லாமே தியாகராஜ கீர்த்தனை. அதான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்க ஓப்பன் மைண்டடா இருங்க முதல்ல, நான் க்ளோஸ் மைண்டடா இருக்கேங்கிறேன், நீங்க ஓப்பன் மைண்டடா இருக்கேளா? ஸோ யாரோட ப்ராப்ளம் இது? கலெக்டிவா தானே பார்க்கணும். அது மாதிரி ஒரு விஷயம்னு ஒரு இஷ்யூன்னு நம்ம பார்த்தோம்னா invariably 9 out of 10 times or almost I can say with certainty 10 out of 10 times எல்லாரோட பிரச்சனையுமா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப குத்தமா பேசுவா, அதே கச்சேரியில போய் உட்காந்துட்டு இருப்பா. இது வந்து ஒரு சித்தாந்தம் எனக்கு பிடிக்கல, இவன் இந்த மாநிலத்துல இந்த சித்தாந்தம் எனக்கு பிடிக்கலன்னா ஒன்ன மாதிரி இருக்கவா தானே அவனுக்கு ஓட் பண்ணியிருக்க. அப்ப யாரு தப்பு? சித்தாந்தம் வச்சுட்டு இருக்கிறவன் தப்பா, சித்தாந்தம் வச்சுட்டு இருக்கிறவனை பவருக்கு கொண்டு வந்தவன் தப்பா? அரசியல் பேசுறீங்க, சங்கீதத்திலயும் அரசியல் இருக்கே, நான் சொல்றேன். சஞ்சய் மாதிரி டாப்ல நிறைய பேர் இருக்காங்க, 1-2 பேர் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை நீங்க சஞ்சய் அளவுக்கு நீங்க டாப்ல இருக்க வேண்டியவர், ஆனா கொஞ்சம் அந்த உயரத்துல இல்ல. சரி, உங்க சங்கீதம் வந்து அந்த உயரத்துல நிச்சயமா இருக்கு, அதை நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து அந்த பாரம்பரியம், மிகப்பெரிய பாரம்பரியத்துல வந்தவர். உங்க சங்கீதம் ரொம்ப அழுத்தமான சங்கீதம், சந்தேகமே இல்லை. அதை வந்து நிறைய பேர் சொல்றாங்க, நானே கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அந்த உயரம் வர முடியாத காரணம், அந்த உயரத்தை இன்னும் தொட முடியாத காரணம் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? யூ ஹேவ் எனி செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன்?